Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 minutesல இட்லி தோசைக்கு பொடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 சின்னதா பூண்டு, 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 3 டேபிள்ஸ்பூன் உப்பு, எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் 1 கப். பூண்டு வந்து இந்த மாதிரி உதுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இடிக்கிற கல் வச்சுருப்போம்ல, அதில் வந்து பூண்டு வந்து நல்லா தட்டிக்கோங்க. 1-2 தட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து தட்ட வேண்டாம். அடுத்தது அது கூட இப்போ வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தட்டிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு. அடுத்தது 3 டேபிள்ஸ்பூன் உப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா தட்டிக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதோட நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொடியோட. அவ்வளோதாங்க, 2 மினிட்ஸ் இட்லி தோசை பொடி ரெடி. நீங்கள் ஊருக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா திங்ஸ் வீட்டில் எதுவும் இருக்காது. ஸோ இது வந்து டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நார்மலாக இட்லி பொடி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோஸ் வியூ ஆகும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.